தன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லக்கூடிய தலைவர் அப்படிங்கிற அந்த நீங்கள் சொன்ன அந்த ஆர்டிகளில் நானும் பார்த்தேன். அதில் வந்து அது என்ன சொல்லலாம்னா ஒரு உறுதியான நிலைப்பாடை ஒரு கருத்து அந்த இதான் வந்து இந்த மேட்டரில் இந்த கருத்து அப்படிங்கிறதுல ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடியது தலைவரில் வந்து சீமான் மட்டும்தான் சொல்ல முடியும், இல்லை சீமான் குறிப்பிட்டு சொல்ல முடியுங்கிற அளவுக்கு அவரை வந்து பாராட்டி சொல்கிறாங்க. கருத்தியல்னு வரும்போது நிச்சயமாக சீமான் வந்து எல்லா மற்ற அரசியல்வாதிகள் யாரை நீங்கள் ஒப்பிடுவதாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து கருத்தியலில் வந்து சீமான் வந்து நம்பர் 1 என்பதில் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இது டைம்ஸ்னுடைய அந்த ஆப்சர்வேஷன், அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய கணிப்பு சரியான கணிப்பு. சீமானுடைய நிலைப்பாடு இது வந்து இப்போ வந்து முன்னால் வந்து இப்போ பல மாதிரி என்ன மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ டைம்ஸ் நவ் போன்ற தேசிய ஊடகங்களிலும் வந்து இது வந்து அலசப்படும் அளவுக்கு அந்த சீமானின் கருத்தியல் ரீதியாக அவருடைய தனித்துவம் தெரிகிறது என்பது வந்து அவருக்கு ஒரு வளமான எதிர்காலம் அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் இருப்பது தெரிகிறது. ஏன்னு கேட்டால் இப்போ முன்னால் தமிழ்நாட்டுக்குள்ளே தெரிஞ்ச அந்த கருத்தியல் ரீதியான அந்த தனித்துவம் வந்து ஆளுமை வந்து தேசிய அளவில் தெரிகிறது. நம்ம கலை யதார்த்தத்தை பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது சீமான் வந்து ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறார். அதே சமயத்தில் அவர் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாரோ அதை விட முக்கியமாக அவருக்கென்று இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி அந்த அந்த சப்போர்ட் அதில் ஒரு நிலையாக இருக்கிறார். எதனால் இதை சொல்கிறோன்னா, இப்படி இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் சீமான் அவர்கள் தனித்துவமாக இருப்பது தேசிய அளவில் தெரிவது என்பது அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோத இணையம் சிறப்பு இருந்தார் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள் சார். சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தேசிய ஊடகங்கள் தங்களது ஆதரவு வந்து அளிச்சுட்டு வராங்க. சீமான் குறித்த ஆர்டிக்கல்லாம் வெளியிட்டே வராங்க. அந்த வகையில் இப்போ டைம்ஸ்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் எந்த இஷ்யூனாலும் ஒரு ஸ்டாண்டில் நிற்கக்கூடிய தலைவராக சீமான் மட்டும் தான் இருக்கார். தமிழகத்தில் தனித்துவம் மிக்க தலைவர்கள் ஒருவராக சீமான் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, அதாவது தன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லக்கூடிய தலைவர் அப்படிங்கிற அந்த நீங்கள் சொன்ன அந்த ஆர்டிகளில் நானும் பார்த்தேன். அதில் வந்து அது என்ன சொல்லலாம்னா ஒரு உறுதியான நிலைப்பாடை ஒரு கருத்து அந்த இதான் வந்து இந்த மேட்டரில் இந்த கருத்து அப்படிங்கிறதுல ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடியது தலைவரில் வந்து சீமான் மட்டும்தான் சொல்ல முடியும், இல்லை சீமான் குறிப்பிட்டு சொல்ல முடியுங்கிற அளவுக்கு அவரை வந்து பாராட்டி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்பொழுது இது வந்து நம்ம ஏற்கனவே என்ன சொல்கிறோம், கருத்தியல் ரீதியாக வந்து தனக்கு என்ன ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டு வந்து ரைட்டாக இருக்கலாம், ராங்காக இருக்கலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் எடுக்கிற ஒரு 100 விஷயங்களை அவர் எடுக்கிற ஸ்டாண்டில் ஒரு 75 நான் வந்து அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு 10 ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஒரு 15 இப்படி கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கலாமான்னு நினைக்கலாம். நான் ஒரு அரசியல் விமர்சகன் என்ற முறையில் சொல்கிறேன். உங்கள்கிட்ட வரும்போது இது கொஞ்சம் அந்த விகிதம் மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். நான் சொல்கிறேன் 75 10 15ன்றது உங்கள்கிட்ட வரும்போது 90 10ன்னு மாறலாம், இல்லை 50 50ன்னு மாறலாம். ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கு. கருத்தியல்னு வரும்போது நிச்சயமாக சீமான் வந்து எல்லா மற்ற அரசியல்வாதிகள் யாரை நீங்கள் ஒப்பிடுவதாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து கருத்தியலில் வந்து சீமான் வந்து நம்பர் 1 என்பதில் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வேற வந்து ஏற்கனவே வந்து எனக்கு சீமான் மாதம் அவர் தான் மணி ஆர்டர் அனுப்புகிறாருன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் வேறு வந்து சமீபத்தில் வந்து அவர் சீமானை நேரடியாக சந்திக்க ஒரு வாய்ப்பு வந்து அதை பற்றி அரசியல் கிரடன் உட்பட 2 சேனல்களில் பேசியிருக்கிறேன். இப்போ உடனே நான் நம்பர் 1 சொன்னோன்னே ஏதோ எனக்கு பெருசாக கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. தெரில, அடுத்த தடவை பார்த்தா கேட்கணும், அண்ணே தரீங்களாமே, இல்லை அனுப்பிச்சிங்களா, எனக்கு வந்து சேராமல் போயிடுச்சா அப்படின்னு கேட்கணும். சமயத்தில் அனுப்பிச்சி வந்து சேராமல் போயிடும்ல, அந்த மாதிரி ஏதாவது கொரியரில் அனுப்பிச்சிங்களா? இல்லை, நான் சொல்ல வருவது என்னென்னால் இது டைம்ஸ்னுடைய அந்த ஆப்சர்வேஷன், அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய கணிப்பு சரியான கணிப்பு. ஏன்னா இதைத்தான் நம்ம வந்து திருப்பி நம்ம பல நிகழ்வுகளை நம்ம சேனல்லையே சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
இப்போ இதை உடனே நம்ம வந்து எப்படி இதை வந்து புரிய வைக்க முடியும்? ஒரு ஒப்புமையில் தான் புரிய வைக்க முடியும். இப்போ திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் ஒரு கருத்து, இதில் வந்து ஒவ்வொருத்தர் கருத்து வித்தியாசமாக இருக்கலாம். அதுக்கு பின்னால் திராவிடம்னு இருக்கலாம், தமிழ் தேசியம்னு இருக்கலாம், இல்லை தேசியம், இந்துத்துவா, இல்லை சிறுபான்மையினர் நலம், இப்படி காரணங்கள் பிரிந்து இருக்கலாம். ஆனால் உறுதியான ஒரு நிலைப்பாடு. இது ஏன் வந்து மற்றவங்களாம் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அதே திருப்பரங்குன்றம் உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திமுகவில் திருப்பரங்குன்றம் வந்து தீபத்தூணே இல்லை அப்படின்னு இவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. தொல்லியல் துறையிலேயே வந்து 1981 புஸ்தகம் போட்டிருக்கான் தமிழ்நாடு தொல்லியல் துறையில். அது தீபத்தூண், அதில் ஆஞ்சநேயருடைய இது இருக்குது, ஒரு வடிவம் இருக்குது, இடது பக்கம் முகம் திரும்பி இருக்குது, அது வந்து கை ஓங்கி இருக்குது, மேலே குழி எண்ணெய் ஊற்றத்துக்காக இருக்குன்னு இதை எழுதுனது. இந்த புத்தகம் எங்கே வந்திருக்கு? திருப்பரங்குன்றம் அப்படின்னே ஒரு புஸ்தகம். தமிழ்நாடு தொல்லியல் துறை அரசு. அப்போ யார் ஆண்டாங்கன்றது முக்கியம் இல்லை, அரசு. இப்போ ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, தொல்லியல் துறையிலேருந்து நாங்கள் போய் வந்து ஆய்வு பண்ணுறோன்னு சொல்லி அதுதான் கேட்டிருக்காங்க. ஏப்பா ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்குதுன்னும் போது ஹைகோர்ட்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை ஒரு அனுமதி வாங்க வேணாமா? இல்லை வந்து அந்த மனுதாரர்களை யாராவது கூப்பிட்டு போக வேணாமா? நீங்கள் போய் பார்த்துட்டு இல்லைங்க தீபத்தூண் இல்லை அப்படின்னு மறுபடியும் இப்போ சொன்னீங்கன்னா எது சரி என்று எப்படி ஏற்றுக்கொள்வது? கட்சி சார்பாக வருதா இல்லையா? ஸோ அவங்க ஒரு ஸ்டாண்டு. அது ரைட்டாக தப்பான்றதை பற்றி நான் சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த திருப்பரங்குன்றத்தில் அவங்க வந்து திமுக செய்வது தவறு என்று தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். தீபத்தூணில் பேசாமல் அதை ஏற்ற விட்டுருந்தா இந்த ராம ரவிக்குமார் சோலைக்கண்ணை மறுநாள் காலையில் ஒரு 1/4 பேஜுக்கு வந்திருக்கும், அதோட மேட்ரு வந்து முடிஞ்சிருக்கும். அதை பெருசு பண்ணி நீங்கள் ஒரு அயோத்தி அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆக்கி ஒரு ஜட்ஜை வந்து சொல்லி, அது இதை விட மோசமாக வந்து என்னென்னமோ ஒரு ஜட்ஜு வந்து அடிப்படையில் என்ன, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுனால ஒரு ஒரு நீதிபதி மேல் நீங்கள் எந்த முறையான ஒரு வழக்கு பதிவதோ இல்லை நடவடிக்கை எடுப்பதோ சட்டத்தில் இடமே இல்லை நம்ம சட்ட அமைப்பில். அவர் எப்போ நீங்கள் எடுக்க முடியும் இம்பீச்மெண்ட்டுன்னு? அவர் லஞ்சம் வாங்கியிருந்தார், இல்லை வந்து வேணுங்கிற ஆளுக்கு வேணும்ன்ட்டே ஃபேவர் பண்ணிட்டார். அதாவது குற்றம் வரணும். இப்போ வந்து அவர் வந்து ஒரு தீபத்தில் இந்த தீபத்தூணில் ஏற்றலான்னு சொல்கிறாரு. ஏற்றக்கூடாதுன்னா மேல்முறையீடு போனீங்க, மேல்முறையீடு ரத்து ஆகிடுச்சு. அதுக்கு மேலே நீங்கள் உச்சநீதிமன்றம் போகலாம். அதெல்லாம் வந்து சட்ட அமைப்புக்குள்ளே வரும். அவரை வந்து இம்பீச் பண்ணோம். அவர் இம்பீச் பண்ணோன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஏதாவது லஞ்சம் வாங்கியிருக்கு. லஞ்சம் வாங்கி வீட்டுக்கு பின்னால் அவுட் ஹவுஸில் வந்து 50 கோடி ரூபாய் கேஷ் வச்சுருந்தா ஆளையே இம்பீச் பண்ண முடியல. நம்மளுடைய சட்ட அமைப்பில் அப்படி இருக்குது. இம்பீச் பண்ணுறதுக்கு அவர் அங்கே வந்து இடம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலையை பார்த்தா தப்பு தான் தோணுது. இல்லைன்னா வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து திடீர்னு வந்து ஒரு பெட்ரூமில் வந்து ஒரு 50 கோடி ரூபா பணம் இருக்குதுன்னு வச்சுங்க, என் சீமான் கொஞ்சம் அனுப்புகிறாருன்னு பேசிக்கிறாங்க. சில பேர் திடீர்னு பாஜக எனக்கு டெல்லியிலேருந்து அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க, இப்படி அதிமுகலேருந்து அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. திமுகவில் மட்டும் தான் அனுப்ப மாட்டேன்றாங்க. அதான் சரி பரவாயில்ல, 2 வீடு ஆதரவாக பேசுங்க. அதான் ஆதரவாக அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க வந்து காசு வாங்காமே ஆதரவாக பேசுறதுக்கு அவங்களுக்கு ஆள் இருக்குது. ரைட்டு. எங்கள் வீட்டில் பணம் வந்து சப்போஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு வைங்க, எனக்கு தெரியாதுங்க யாரோ கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு 500 ரூபா கொண்டு வந்து வச்சுட்டாங்க, 1000 ரூபா கொண்டு வந்து வச்சுட்டாங்க, பரவாயில்ல. 50 கோடி ரூபா அவுட் ஹவுஸில் வீட்டில், அதுவும் ஜட்ஜு வீட்டு வாசலில் செக்யூரிட்டி எவ்வளோ பேர் இருப்பான்? மினிமம் ஒரு 4-5 பேர் செக்யூரிட்டி இருப்பான். அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜி கையங்களவுமா மாட்டின ஜட்ஜியே வந்து இம்பீச் பண்ண முடியல. எந்த ஜட்ஜியுமே, இவர் உட்பட எந்த ஜட்ஜியுமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது வந்து தப்பு இல்லை, அது சரியில்லை அப்படின்னால் அதுக்காக இம்பீச் பண்ண முடியாது. இது கூட தெரியாமல் வந்து 310 பேர் என்னமோ வந்து இண்டி கூட்டணியில் இருக்காங்க எம்பிஸு, 110 பேர்கிட்ட தான் கைது வாங்க முடிஞ்சுது. இந்த பில்டப் எதுக்காக? திமுக வந்து தேவையில்லாமல் அதை அசிங்கப்பட்டது. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம விஜய் நம்ம சீமானு வரும்பொழுது புதிய வரவுகள் திமுக அதிமுகன்னு வரும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க அவங்களுடைய அந்த அரசியல் இது நிலைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ திமுக வந்து திருப்பரங்குன்றத்தில் ஏற்றக்கூடாது, எடப்பாடி மற்ற அதிமுககாரெல்லாம் வந்து பாஜகவுடைய இதை ஒட்டி அவங்க வந்து ஏற்றணும், தப்பு இல்லை. இப்படி ஒரு இது வந்து எதிர்புதிரமான ஒரு நிலைப்பாடு. விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாண்டிச்சேரியில் போய் பேசினார், திருப்பரங்குன்றத்தை பற்றி ஒரு வாரத்தை கூட பேசலை, அங்கே தான் பேசலை, வேற எங்கேயும் அறிக்கை விட்டாரா? இல்லை. இப்போ சீமான் வந்து திருப்பரங்குன்றத்தோடு தீபத்தூண் வந்து அவருடைய கருத்தோடு நான் வேறுபடுகிறேன்.
சீமான பல விஷயங்களை ஆதரவு கொடுக்குறோம், கருத்துக்களை. பட் சில இடங்களில் நான் வேறுபடுறேன். அது என்னுடைய சுதந்திரம், கருத்து சுதந்திரம். அதில் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை அதை போய் தீபத்தூன்னு அங்கே போய் தான் ஏற்றணுன்றது அவசியம் இல்லைன்றார். நம்ம என்ன சொல்கிறோன்னா அதே மாதிரி இப்போ அவங்க வம்பு பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, அதுக்கும் இதுக்கு நடுவில் தலைவரிச்சி மரம்னு ஒரு மரம், கள்ளத்தி மரம்னு. அந்த மரம் எங்கே இருக்குது, தர்காவுக்கும் கோயிலுக்கும் நடுவில் இருக்குது. அந்த இடத்துல மரத்தில் வந்து அந்த இஸ்லாமியரோட அந்த அந்த பிறையும் நிலா போட்ட கொடியை பறக்க விட்ருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அங்கே உள்ள இஸ்லாமிய மக்கள்லாம் வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தீபத்தூணில் ஏற்றிக்கலான்றான். யாரோ ஒரு அரசியல்வாதி, நவாஸ்கனியோ இல்லை யாரோ தெரியல, அவங்க யாரோ அந்த மாதிரி ஆட்கள் தான் இது ஏற்பாடு பண்ணி. இப்போ என்ன ஆகும், அதில் கொடி ஏற்றுறோன்னே இந்த இந்துத்துவ இயக்கத்துலேருந்து போய் அந்த கொடியை இறக்கிட்டு வருவான், உடச்சிட்டு வருவான், வெட்டிட்டு வருவான். உடனே ஒரு கலவரம் உண்டான். இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேயும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அது மாதிரி ஒரு கருத்து எடுக்காமல் இப்போ பெண்கள் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ், நம்ம வந்தால் பிளாஸ்ட் இதெல்லாம் வந்து அதாவது டைலாக் அதே தான். அந்த திருப்பி அந்த சினிமாவில் வந்து அந்த கேமராவுக்கு முன்னால் எப்படி வந்து அவர் வந்து டைலாக் பேசுவாரோ அதே தான் வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அரசு அந்த இதில் பாண்டிச்சேரியில் போய் 2 மணி நேரம் சொல்லி அனுமதி வாங்கினீங்கள விஜய் கட்சியில், 12 நிமிஷம் பேசியிருக்காரு. சார் தப்பாக சொல்கிறீங்க. 11 நிமிஷம் தான். நான் ஏதோ அவர் வந்து படி இறங்குனது சேர்த்து 1 நிமிஷம் சொன்னேன். விஜய்க்கு சப்போர்ட் பேசுறது மாதிரி தான் சார் சொல்கிறேன் நான். பேசுறதுக்காக முயற்சி பண்ணது சேர்த்து 12 நிமிஷம் சொன்னேன். ஏன் 3/4 மணி நேரம் என்ன பண்ணுவார் அவர்? எழுதி கொடுத்தவன் அவ்வளோ பெருசாக எழுதி கொடுக்கல, 2 ஷீட் தான் எழுதி கொடுத்தான் போல இருக்கு. அதில் வேற வந்து ரேஷன் கடையே இல்லாத மாநிலம் இது. ஏதாவது ஒன்று வந்து ஒன்று நமக்காக தெரியணும். அது சொல்லுவாங்க ஊர் பக்கத்தில், ஒன்று சுய புத்தி வேணும், இல்லை சொல் புத்தி வேணும். சுய புத்தினா நமக்காக அறிவு வேணும், இல்லை சொல் புத்தினா இன்னொருத்தவன் சொல்கிறத கேட்டு விஷயம் தெரிஞ்சவனை கேட்டு தெரிஞ்சுக்கணும். சுய புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை. இன்னும் கூட பச்சையாக வேறு மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் தானும் செய்ய மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான்னு. நான் சொல்கிறது வந்து பொதுவாக சொல்கிறேன். இந்த மாதிரி ரேஷன் கடை இல்லாத 227 ரேஷன் கடை இருக்குது. எங்கே? பாண்டிச்சேரியில். அதுக்குன்னு சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, ஒரு அமைச்சர் வேறு இருக்கார். ஒரு அமைச்சர், அதாவது ஒரு அமைச்சர் வந்து 2-3 துறை பார்க்குறாரு, அதில் இது ஒரு துறை. அப்போ அங்கே ரேஷன் கடையே இல்லைன்னா, நானே கண்ணால் பார்த்துருக்கேன். நியாய விலை கடைன்னு பாண்டிச்சேரி போகும்போதெல்லாம் பாண்டிச்சேரியில் உள்ள அரசியல்வாதிகள்லாம் வந்து எனக்கு காங்கிரஸிலும் சரி மற்ற நம்ம தான் கட்சி சார்பெலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பொறுத்த வரைக்கும் நட்புன்னா நட்பு. அவர் வைத்திலிங்கம் நண்பர் தான், லட்சுமி நாராயணன் நமக்கு நண்பர் தான். இப்படி இருக்கும் பொழுது அப்போல்லாம் கூப்பிடுவாங்க, வீட்டுக்கெல்லாம் கூட கூப்பிடுவாங்க. நான் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து விமர்சனம் பண்ணுவேன், ஆனால் வந்து வைத்திலிங்கம் கூப்பிட்டாருன்னா போவேன். ஏன்னா இது நட்பு வேறு, இது வேறு. அந்த மாதிரி போகும்போது நானே கண்ணால் பார்த்துருக்கேன். நியாய விலை கடை இல்லைன்றார். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் ஆட்சி வந்து இங்கே தான் முதல்ல எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சார் கட்சி அமைச்சதுக்கப்புறம். மிக மிக தவறான தகவல். தமிழ்நாட்டில் அடிப்படை அரசியல் தெரிஞ்சவன் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க 1972 எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்தார், அதிமுக ஆரம்பித்தார். 73 வந்து திண்டுக்கல்லில் வந்து பாராளுமன்ற இடைத்தேர்தல் வந்துச்சு. மாயத்தேவரை நிற்க வச்சார், ஜெயிச்சார். அதுதான் எம்ஜிஆர் வந்து தன் தலைமையிலான அதிமுகவுடைய முதல் தேர்தல் வெற்றி அவருடைய கட்சிக்கு. 73. 74 என்ன பண்ணார், பாண்டிச்சேரியில் சட்டமன்ற தேர்தல். அங்கே வரும்போது 30 சீட்டு தான் மொத்தம். நமக்கு 234 பேர், அங்கே 30. அதில் வந்து எம்ஜிஆர் வந்து ராமச்சந்திரன், எம்ஜிஆரோட அதிமுகலேருந்து இவர் வெளியான போது கூட வந்தவர் எஸ் ராமச்சந்திரன். அவர் தலைமையில் அதிமுக அங்கே 12 சீட்டு ஜெயிச்சது. 16 ஜெயிச்சதான் ஆட்சி அமைக்க முடியும். ஒரு 3 பேர் கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், ஒரு சுயேட்சை, இவங்களை வச்சு கூட்டணி ஆட்சி. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு அந்த பதவி தான் வேணும், எனக்கு வந்து நிதித்துறை வேணும், எனக்கு காவல்துறை வேணும், உள்துறை வேணும், இப்படிலாம் சொல்லி இந்த தகராறு வந்து செட் ஆகாமல், இல்லைன்னா நாங்கள் வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு ஏற்பட்ட. எதிர்கட்சியில் இருக்க என்ன பண்ணுவான், இதான் சாக்குன்னு நம்பிக்கையில்லா தீர்மானம். உடனே நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அவமானப்பட்டு அசிங்கமாயிடும், தோற்று போயிட்டா. ஆனால் என்ன பண்ணார் எம்ஜிஆர், பதவி விலகிடுங்க,
ராஜினாமா பண்ணிருக்காங்க. 21வது நாளோ 22வது நாளோ வந்து அந்த ராமச்சந்திரன் வந்து அந்த ராமச்சந்திரன், அதாவது பாண்டிச்சேரி சிஎம்ஆர் இருந்த ராமச்சந்திரன் வந்து அதிமுக ஆட்சி பதவி விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜனாதிபதி ஆட்சி, அப்புறம் மறுபடியும் தேர்தல் வந்து திமுக வந்ததுன்னு நினைக்கிறேன். ரைட். ஏங்க முதல்ல சொல்லும்போது முதல்ல எம்ஜிஆர் வந்து இங்கே தான் ஜெயிச்சாருன்னு சொல்கிறது முதல்ல தகவல் தப்பு. சரி, இப்படி வச்சுப்போம். அவர் சொன்ன அர்த்தம் வந்து நம்ம தான் சரியாக புரிஞ்சிக்கல. அவர் வந்து முதல்ல ஆட்சி அமைச்ச கணக்கு சொல்கிறாரு. 21 நாளில் வந்து ஆட்சியை கலைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தார். அதையா போய் சொல்லுவான்? ஏங்க கல்யாணத்துக்கு வெளியில் கிளம்புறீங்க, ஒரு சுபகாரியம், அந்த சமயம் பார்த்து எதிரில் ஒருத்தன் வந்து வாயில் வயிற்றில் ஐயோ ஐயோன்னு அடிச்சிட்டு வந்தால் ஒத்துப்பீங்களா? அதை வந்து மனசு வந்து ஏற்றுக்கொள்ளுமா? இது வந்து பொதுவாக உள்ள ஒரு அபசகுணம்னு நினைப்பேன். பூனை குறுக்க போனாலே நம்மளால அப்படி தான் நினைப்பான். நாய் போனால் நினைக்க மாட்டான். பூனை போனால், அதுவும் தப்பி கருப்பு பூனையாக இருந்துச்சுன்னா வந்து உள்ளே உட்காந்துருவாங்க திருப்பி. இதெல்லாம் வந்து அதுலேயும் ராசிசம் பார்க்குறாங்களான்னு. ஆமாம், அதாவது சரி தவறுன்றதுக்குள்ளே நம்ம போகல. இதெல்லாம் சில நம்பிக்கைகள். அது நம்பிக்கை ரைட்டாக தப்பான்றதை தாண்டி நம்பிக்கை இருக்கிறவனுக்கு நம்பிக்கை, அவ்வளோதான். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து நீங்கள் வந்து எம்ஜிஆர் சொல்லும்போது 13 வருஷம் தமிழ்நாட்டில் வந்து அவர் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட எம்ஜிஆராலேயே பாண்டிச்சேரியை வந்து அந்த அரசியல் வித்தியாசம். நீங்கள் அது இதுவும் தமிழ்நாடு அதுவும் தமிழ்நாடு அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது. நீங்கள் அங்கே போய் பாண்டிச்சேரியில் போய் பாருங்கள். பாண்டிச்சேரி பதிவு உள்ள ஒரு வண்டியை வந்து லேசாக 2 வண்டியை உரசிக்கிச்சின்னு வைங்க, தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டின்னு. போலீஸ்காரன் வந்த உடனே தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி மேலே தான் ஃபைனை போடுவான், மோளை கூட்டு போவான். நான் வந்து இது வந்து நான் சொல்கிறது வந்து ரங்கசாமி ஆட்சி இல்லைன்னு சொல்லலை. ரங்கசாமி, நாராயணசாமி, எந்த சாமி ஆட்சியில் இருந்தாலும் அவங்க வந்து அவங்கள ஒரு தனி தமிழ்நாட்டிலிருந்து வேறுபடுத்தி பார்க்கிறார்கள். தங்களுடைய கலாச்சாரம் வேறு என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது வந்து சரியாக தவறானது அவங்கவுங்களுடைய இஷ்டம், அவ்வளோதான். உரிமை, விருப்பம். அபசகுணம் மாதிரி பேசுகிறாரு. இப்போ வந்து எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு நிலைப்பாடு. இந்த 12 நிமிஷத்தில் என்ன பேசினார் அவர்? பாஜகவை எதிர்க்கிறோம், கூட்டணியில் இருக்கிறது. திமுக வந்து எப்படி நாங்கள் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள், அவர்கள் அப்படி திமுகவுக்கு எதிர்த்து பேசுகிறார். ரங்கசாமியை பாராட்டி பேசுகிறார். காவல்துறை வந்து பாண்டிச்சேரி காவல்துறையை பார்த்து தமிழ்நாடு கற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற மாநிலங்கள்லாம் கற்றுக்கணும். பாண்டிச்சேரியில் காவல்துறை யாருக்கு வருதுன்னு ஒரு பாவம் அவருக்கு கேட்டுக்கவே இல்லை. இந்த கூட இருக்கிற இந்த அல்லக்கையெல்லாம் இருக்குது பாருங்கள், என்னென்னமோ நம்ம பேர்லாம் சொல்ல வேணாம், எல்லாமே அல்லக்கை தான், புரோஜனமில்லாத அல்லக்கை. ஏன் சார் அவங்க அரசாங்க கட்டுப்பாட்டில் தான் சார் வரும் காவல்துறை? என்னங்க அரசாங்க கட்டுப்பாட்டில் தானே சார் வரும் காவல்துறைனா? உள்துறை யார்கிட்ட இருக்குன்னா பிஜேபியை சேர்ந்த கூட்டணி ஆட்சி. நமச்சிவாயம்னு இருக்காரு பிஜேபி, அவர் தான் உள்துறை அமைச்சர். ஏங்க நமச்சிவாயம் பிஜேபியுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை தான் சிறந்த காவல்துறை, இந்தியாவிலேயே சிறந்த காவல்துறை. மற்ற மாநிலங்கள், தமிழ்நாடு அதை பார்த்து கற்றுக்கணுன்னா. ரெண்டாவது, அங்கே பாண்டிச்சேரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல், யூனியன் டெரிட்டரி. போலீஸும் அவங்க கண்ட்ரோல், போலீஸா கண்ட்ரோலு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் பாண்டிச்சேரியிலையும். அதாவது போலீஸ் வந்து நல்லது பண்ணிச்சு, ஆனால் பாஜகவை எதிர்க்கிறோம். அப்போ அதோடைய அமைச்சர் யார்? பாஜக அமைச்சர் நமச்சிவாயம். கண்ட்ரோலு அங்கே தான் வரும். ரெண்டாவது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, ரங்கசாமியை பாராட்டுங்க. அவர் உங்கள் நண்பராக இருக்கலாம். அவர்கிட்ட போய் கேட்டோன்னா நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டாரு. மறுநாளைக்கு பேசும்போது அதெல்லாம் அந்த நாடகங்கள்லாம் தமிழ்நாட்டோட வச்சுங்கன்ட்டார். விஜயோட ஃபேன் சார் அவர். விஜயோட ஃபேன் சார் அவர். ஐயா, ஒரு ஃபேனா மிக்சியா கிரைண்டரான்லாம் நமக்கு தெரியாதுங்க. விஜயோட ஃபேனாக இருந்தால் விஜயோட கூட்டணி சேர்ந்துருவாரா? பாஜக விட்டு வெளியில் வந்துடுவாரா? வெளியில் வந்தாருன்னா அவருக்கு என்ன நடக்கும்னு தெரியாதா? ஏங்க அவர் வாழும் காமராஜர்லாம் சொல்லுவாங்க. அவர் பேர்லேயும் சொத்து குவிப்பு, ஊழல் வழக்குகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சட்டையை மட்டும் போடுமா? சட்டை போட்டிருக்காரு காமராஜர் மாதிரி, அதே மாதிரி தான் சட்டை போட்டிருக்காரு. அதனால் அந்த வெள்ளை சட்டையை இது வரைக்கும் போட்டவங்க எல்லாருமே காமராஜர் ஆகிடுவாங்களா? நான் பொதுவாக சொல்கிறேன். ரங்கசாமியை அவர் பாண்டிச்சேரியில் இருக்கார். நம்ம வந்து பெரிய பாண்டிச்சேரி அரசியலில் நமக்கு ஒன்றும் தலையீடு நமக்கு கிடையாதுன்றதுனால நம்ம வந்து ரைட்டு அப்படி சட்டை போட்டவங்களாம் காமராஜர்னு எடுத்துப்பீங்களா?
விஜய் கூட தான் வந்து கலர் கலராக சட்டை போட்டு சினிமாவில் நடித்தார். இப்போ வந்து மேடையில் வரும்போது, அரசியல் மேடைக்கு வரும்போது அரக்கை வெள்ளை சட்டை தான் போட்டு வர்றாரு. அதனால் நீங்கள் உடனே வந்து புனிதராகி விடுவீமா? அவர் பாருங்கள், கக்கன் மாதிரி அவரும் அரக்கை வெள்ளை சட்டை போட்டிருக்காரு. அப்படியே யோசிக்காதீங்க சார். கொஞ்ச நாட்கள் முன்னாடி ஜெகன்மோகன் ரெட்டி பார்த்துருக்கீங்களா? சேம் பேட்டர்னில் இருப்பார் இவரும். அதே ப்ரௌன் பேண்ட்டு வெள்ளை சட்டை. ரைட்டு. காமராஜர் 15-20 பவுன்ஸரோட வந்தாரா? கக்கன் வந்து பவுன்ஸரோட வந்தாரா? கக்கன் வந்து பஸ்ஸு பிடிச்சி ஏறி செக்ரட்டேரியட் வாசலில் இறங்கி உள்ளே போய் மந்திரியாக இருந்து வேலை பார்த்துட்டு திருப்பி பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு போய் இறங்கி போய் பஸ்ஸில் இறங்கி வீட்டுக்கு நடந்து போனார். அதாவது நீங்கள் ஒரு 20 பவுன்ஸர் வச்சுருக்கீங்க உங்களோட பாதுகாப்பு, அதில் வேறு கிரீஸு தடவுறீங்க, எவனாவது ஏறி வந்துடக்கூடாதுன்னு உங்கள் தொண்டரே. இப்படி நம்ம வந்து சொல்கிறது என்னென்னால், ஒரு கொள்கையில் ஒரு நிலைப்பாடு அப்படின்னு இருந்தால் இருப்பதிலேயே மிக மோசமாக இருக்கக்கூடியவர் இதில் வந்து விஜய் தெரிகிறார். அதற்கு காரணம் வந்து அனுபவமின்மைன்னு சொல்லலாம். சரி, அனுபவமின்மைனா அதில் என்ன பெரிய ஆபத்து இருக்குன்னால், நமக்கு வந்து அந்த அனுபவமின்மையும் அதே சமயம் வந்து ஒரு அந்த கூட்டம் இல்லைன்னா கூட ரைட்டு எவ்வளோ புதுசு புதுசாக கட்சி ஆரம்பிச்சு, கமல்ஹாசன் கூட தான் ஆரம்பித்தார், காணாமல் போயிட்டார். சரத்குமார் ஆரம்பித்தார், காணாமல் போயிட்டார். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கூட்டம் வருதுன்றது தான் கவலையாக இருக்குது. ஏன் கவலையாக இருக்குன்னா, அவன் பாட்டில் போலீஸ்காரனை கடிக்கிறான். அன்றைக்கி பாருங்கள், 5000 பேர் வந்து பாண்டிச்சேரியில் அனுமதிக்கு கேட்டு வாங்கினாங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து அது கூட்டம் கூட்டமாக அந்த மாதிரி வரக்கூடாது கூட்டம் சேர்க்கறதுக்காக டோல்கேட் எல்லாம் மூட்டாங்க. என்னங்க டோல்கேட்டில் எல்லாம் இங்கே தமிழ்நாடு போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி விடாதீங்க, விடலை. செங்கோட்டையன் நாஞ்சில் சம்பத்தியும் விடலை. ஆமாம் சார். பின்ன இங்கேருந்து போனால் கூட்டம் ஆகிடாது. அவங்களாம் போனால் விஜய் என்ன பாண்டிச்சேரியில் கொடுத்தனும் இருக்காரா? அங்கே ஒரு வீடு வச்சுருக்காரா? இல்லை எனக்கு தெரில. அங்கே ஒரு வீடு வச்சுருக்காரா? நான் கேட்குறத தப்பான அர்த்தத்தில் எடுத்துக்கூடாது. வீடுன்றது நிறையா, ஒரு நடிகராக இருக்கிறது நிறைய இடத்துல வீடு வச்சுருப்பார்ல, அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். ஆதவர்ஜன் எங்கே இருக்காரு? சென்னையில். புஷி ஆனந்துமே புஷிலியா இருக்காரு? இல்லை, சென்னையில் தான் இருக்காரு. அப்புறம் இவங்கெல்லாம் இங்கேருந்து போகலாம், செங்கோட்டையன் வரக்கூடாதா? நாஞ்சில் சம்பத் அண்ணன் பாவம் வந்து எத்தனையோ ஒரு எத்தனையோ தடவை கட்சி மாறி ஒரு வழியாக இந்த பக்கம் வந்திருக்காரு. உலகத்திலேயே சிறந்த தலைவர் விஜய் தான் சொல்லியிருக்காரு. உலகப்பட்ட பேமெண்ட் அப்படி இல்லை, கரெக்டு. நான் என்ன சொல்கிறேன், அவரை கூட்டு மேடையில் கொஞ்சம் உட்காத்தி வச்சுருந்தா ஏதோ ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பாரா? நீங்கள் மொத்தம் ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்தா கூட மீட்டிங்க்கு 2 மணி நேரமும் பேசுகிறோன்னு நான் சொல்ல. ஒரு தலைவர் அப்படின்னா அதுவும் புதுசாக வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தா ஒரு 3/4 மணி நேரமாவது பேசணும். அவர் என்ன பண்ணுவார்? எழுதி கொடுக்குறவனுக்கு வந்து பாண்டிச்சேரி பற்றி அவன் பற்றி ரேஷன் கடை இருக்குதான்னு தெரில, அவன் எழுதி கொடுத்துட்டான். 2014 வந்து வாக்குறுதி ஏதோ கொடுக்கும்போது ரேஷன் கடைகள் அப்போ வந்து இல்லாமல் இருந்து அந்த பீரியடில் வந்திருக்கு. அவன் அதை ஏதோ எடுத்திருக்கான். இன்றைக்கி வந்து சின்ன குழந்தை கூட கூகுளில் பார்த்தா லேட்டஸ்ட் என்னன்னு வந்து சாட் ஜிபிடியில் பார்த்து தெரிஞ்சுக்கும். இந்த விவேக் காமெடி ஒன்று வரும்ல சார், இதே ராத்திரி ஃபுல்லாக போட்டு ஒத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அந்த மாதிரி இதைத்தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து சீமான் வந்து ஒரு கருத்து, அந்த கருத்து வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லையா நான் அதுக்குள்ளே போகல. நானே தான் சொல்கிறேன், சில கருத்துக்களை வந்து அவருடைய கருத்தோடு நான் மாறுபாடு கொள்கிறேன். திருப்பரங்குன்றமோ இல்லை வந்து கோவை பாட்சா விஷயத்துலேயோ இந்த மாதிரி 2-3 விஷயத்தில் வந்து மாறுபடுறேன். ஆனால் அதே சமயத்தில் மிச்ச கருத்துக்கள்லாம் கருத்தியல் ரீதியாக அவருடன் இணைகிறேன். கருத்தியல் ரீதியாக 100% வந்து எந்த தலைவரோடும் நம்மளால் வந்து கருத்து ரீதியாக இணைய முடியாது. மோடி உட்பட, பிரதமர் மோடி உட்பட. பிரதமர் மோடி செய்கிறது வந்து பல விஷயங்கள் ரைட்டுன்றதுனால 100% எல்லாமே ரைட்டுன்னு சொல்ல முடியாது. விவசாயிகள் போராட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் அதை வந்து வளர விட்டது வந்து மோடியுடைய ஆட்சியுடைய இயலாமை, தவறான அணுகுமுறை. இப்போ என்னை வந்து சங்கின்னு சொல்கிறவங்களாம், இப்போது நான் வந்து ஸ்டார்ட் மியூசிக்கு வழக்கமாக வந்து சங்கி, நான் ஏதாவது ஒன்று பிஜேபியை சப்போர்ட் பண்ணேன்னா உடனே சங்கிம்பாங்க. இப்போ நான் இல்லை ஸ்டார்ட் மியூசிக். ஏன்னா நம்ம வந்து அதாவது உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன், கண்டதை கண்டபடி சொல்கிறேன், கண்டபடி சொல்ல மாட்டேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? கண்டதை கண்டபடி சொல்கிறது வேற, கண்டபடி சொல்கிறது வேற. நம்ம இந்த 2வது வகை இல்லை. ஆக ஒரு நிலைப்பாடு என்று எடுங்கள். அந்த நிலைப்பாடு வந்து சிலருக்கு ஒரு சாராருக்கு ஏற்றதாக இருக்கலாம், ஒரு சாராருக்கு வந்து மாறுபட்டதாக இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் ஒரு நிலைப்பாடு, அந்த நிலைப்பாட்டுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும். நிலைப்பாடே எடுக்காமல் நீங்கள் வந்து அதான் சொல்கிறீங்க, வேலு நாச்சியார் ஒரு 5 பேர் ஐக்கான் போட்டாங்க.
இவன் என்ன பண்ணாங்க, திமுகவில் வேல் நாச்சியார் யூஸ் பண்ணனாவ அந்த அந்த ஜாதி அந்த இதில் அந்த லைனில் ஓட்டுவாங்க பார்க்குறாங்க. ஏதோ ஒரு பாலத்துக்கு வந்து வேல் நாச்சியார் பாலம்னு பேர் வச்சிட்டாங்க. பேர் தட்டிட்டு போயிட்டாங்களா. அஞ்சலை அம்மாள்னு வந்து சொல்கிறீங்க வன்னியர் ஓட்டுக்காக. அஞ்சலை அம்மாளை பற்றி விஜய்க்கு என்ன தெரியும், விஜய் கட்சியினருக்கு என்ன தெரியும், மக்களிடம் அவர்கள் அஞ்சலை அம்மாளை எப்படி கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள், ஒரு புகழை. அஞ்சலை அம்மாள் ஒன்றுமே செய்யலைன்னு அது அவங்க சுதந்திர போராட்ட காலத்தில். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்லுவேன். அஞ்சலை அம்மாள் என்ன பண்ணாங்க, என்ன விதத்தில் வந்து சுதந்திர போராட்டம், இதை கூட தெரிந்து கொள்ளாமல் வந்து ஒரு தலைவர் வந்து பின்னால் வந்து கட் அவுட்டை மட்டும் வச்சு நம்ம வந்து உட்காந்துட்டோம்னா அது வந்து நம்ம 11 நிமிஷம் 12 நிமிஷம் பேசுனா இதுக்கு எதுக்கு பாண்டிச்சேரியில் இப்போ 18ஆம் தேதி ஈரோட்டில் பொதுக்கூட்டம் அனுமதி கேட்டிருக்காங்க. இன்னும் அனுமதி வழங்கப்படலைன்னு நினைக்கிறேன். இல்லை செய்தி வந்தது, இடத்தெல்லாம் காமிச்சிருக்காங்க ஊருக்கு வெளியே. இல்லை 84 கண்டிஷன் போட்டிருக்காங்களாம். முன்னாலெல்லாம் 37, 40, 45 இருந்தது. அதை ஃபாலோ பண்ணி தான் கண்டிஷன் வந்து 84ன்னு என்னமோ வருதுன்னு சொல்லி வெளியில் தகவல் அடிபடுது. இந்த 84 கண்டிஷனு எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியாலையும் வந்து நிறைவேற்றுற மாதிரி தெரியல. இல்லை கம்மியாக போதும்போது சரியாக பண்ணியிருந்தா. ஆமாம், அவங்க என்னன்னா எப்படி இந்த 84ன்னு போடும்போது எப்படியும் ஏதாவது சொதப்புனானா எப்படியும் மாட்டுவான், தானாக மாட்டுவாங்க. அவங்க வந்து இந்த மீன் பிடிக்கும் போது அந்த அந்த தூண்டில் போடுற மாதிரி தூண்டில் போடுறாங்க. இந்த கண்டிஷன்லாம் தூண்டில் தான். மீன் வந்து கவிச்சுன்னா கரெக்டாக சிக்கிக்கும். மானோ இல்லை அது வேறு விலங்குக்கோ வந்து ஒரு வலை விரித்து வைக்கிற மாதிரி இந்த வலை தான் அது. இந்த நிபந்தனைகள் எப்படி அதில் வந்து சிக்குவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு கரூர் நடந்தால் விஜய் வந்து அதோட கட்சியை கலைக்க வேண்டி வரும். நம்ம கலைக்கணுங்கிற எண்ணத்தில் நம்ம சொல்லலை. அவர் வளரணும். இன்னும் வந்து இவரை போன்ற புதிய வரவுகள் வருவதால் தமிழ்நாட்டில் ஒரு அரசியலில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். மக்களுடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் பூர்த்தியாகும் அளவுக்கு அந்த மாற்றம் இருக்க வேண்டும். மாற்றம்னா வந்து பிக் பாக்கெட்டுக்கு பதிலாக செயினை போடுக்கிறோம் வர்றது வந்து மாற்றம் இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. ஏதோ சொல்லுவான், சோமாரி ஆட்சி வேண்டான்னு சொல்லி முள்ளமாரி ஆட்சி பரவாயில்லையான்னு. நான் எந்த ஆட்சியும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. ஒரு உதாரணம் புரிகிற மாதிரி சென்னை பாஷையில் உங்களுக்கு சொன்னால் புரியுமா? நம்ம 2 பேரும் சென்னையில் இருக்கோம், அதனால் நான் சென்னை பாஷையில் பேசுகிறேன். சோமாரி கூடாது என்று யாராவது முல்லைமாரியோட வந்து உறவு வச்சுப்பாங்களா? அந்த மாதிரி வந்து நீங்கள் மாற்றம் கொண்டு வாங்க, புதியவர்கள் வர வேண்டும். ஏன்னா வந்தால் தானே தெரியும் இருக்கிறவங்க எப்படி, புதுசாக வரவங்க எப்படி தெரியணும். சில சமயத்தில் புதுசாக வரவங்களை பார்க்கும்போது அவனே பரவாயில்ல போல இருக்கு அப்படின்னு ஒரு நினைப்பு கூட வரலாம், தவறில்லை. அவங்களுடைய கொள்கை, நிலைப்பாடு, செயல்பாடு. ஏன்னா கொள்கை வேறு. நாங்கள் நீட்டு தேர்வு ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வந்த ஒன்றும் நாங்கள் பண்ணிவிடுவோன்னு ஒரு செங்கல் வச்சுக்கிட்டு சுற்றிருந்தார் உதயநிதி. என்னாச்சு? நீ வரைக்கும் வரும். ஆமாம், கச்சத்தீவு, நகையை மீட்டு கொடுப்போம், நகை கடன் ரத்து, இந்த கடன் ரத்து, அந்த கடன் ரத்து, எந்த கடன் ரத்தாச்சு? சும்மா இல்லாமல் வந்து கடைசியில் அந்த எலெக்ஷனுக்கு முன்னால், அந்த 2021 எலெக்ஷன் முன்னால் யாரெல்லாம் இது வரைக்கும் கூட்டுறவு வங்கியில் போய் நகை வைக்கலையோ நீங்கள் போய் நகை கடன் வாங்கிக்கிங்க, நாங்கள் வந்தோன்னே ரத்து பண்ண போகிறோம். எல்லாம் வந்து பணம் தேவை இருக்கோ இல்லையோ போய் நகை வச்சுட்டு வந்துட்டான். ரத்து பண்ணல, 4.5 வருஷம் ஆச்சு. மாஸ்டர் பிளான் நகை கோயந்தாவா? அதாவது ஏமாற்றுவது என்பது அரசியலில் வந்து ரொம்ப. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஏமாற்றுவதில் அவர்கள் நிபுணர்கள், அவர்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. இவ்வளோ வருஷமாக அனுபவம் இருக்காங்க, 6 தடவை ஆட்சியில் இருந்திருக்காங்க. எப்படி ஏமாற்றுவது என்பது ரூபாய்க்கு 3 படின்னு சொன்ன காலத்திலிருந்து அவர்களுக்கு வந்து அத்துப்படி. ரூபாய்க்கு 3 படி, அந்த ஏமாற்று வித்தை அத்துப்படி. அந்த வகையில் வந்து சீமான் அவர்களை வந்து ஒரு கொள்கை ரீதியில் ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் என்பது உண்மை. இதை நம்ம விஜயோடு ஒப்பிட்டது காரணம், இது இப்போ திமுக அதிமுகன்னு தான் சொல்கிறோம். திமுக அதிமுக ஏற்கனவே அந்த விஷயங்களை ஒரு சில இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவோட இருக்கிறதுனால அது ஒரு இந்துத்துவா அந்த கொள்கையோட ஒத்து போயிடுவாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினருக்கு ஆதரவு இல்லை, ஆதரவு போல நடிப்பு ஏதோ ஒன்று. ஆக இது ரெண்டும் நிலைப்பாடுன்றது செட் ஆயிடுச்சு. அதில் எவ்வளோ உறுதியாக இருக்காங்க, உண்மையாக இருக்காங்களா இல்லையா, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் வந்து அது செட் ஆயிடுச்சு.
இப்போ சீமான் இருக்கார். இதை தாண்டி வேறு யார்? விஜய் மட்டும்தான் நம்ம பேச முடியும். அதனால தான் நம்ம விஜய் பற்றி பேசணும். அந்த வகையில் சீமானுடைய நிலைப்பாடு இது வந்து இப்போ வந்து முன்னால் வந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ டைம்ஸ் நவ் போன்ற தேசிய ஊடகங்களிலும் வந்து இது வந்து அலசப்படும் அளவுக்கு அந்த சீமானின் கருத்தியல் ரீதியாக அவருடைய தனித்துவம் தெரிகிறது என்பது வந்து அவர் வந்து அவருக்கு ஒரு வளமான எதிர்காலம் அப்படி சொல்வதனால 2026 உடனே அவர் ஆட்சிக்கு வந்துடுவார்லாம் நம்ம அப்படிலாம் சொல்லலை. அன்னைக்கும் சொல்லலை, இன்னைக்கும் சொல்லலை, அவரே சொல்லலை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம சொல்றது வந்து ஒரு வளமான எதிர்காலம் அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் இருப்பது தெரிகிறது. ஏன்னு கேட்டால் இப்போ முன்னால் தமிழ்நாட்டுக்குள்ள தெரிஞ்ச அந்த கருத்தியல் ரீதியான அந்த தனித்துவம் வந்து ஆளுமை வந்து தேசிய அளவில் தெரிகிறது. தேசிய அளவில் விஜய் பற்றி பேசும்போது என்ன சொல்றாங்கனால கூட்டம் வருது. ஆனால் எந்த கொள்கையும் இவரோட கொள்கை என்னன்னே தெரியல. இதே டைம்ஸ் உள்ள எழுதியிருக்காங்க, இவரோட கொள்கை என்னன்னே தெரியல. ஆனால் டைம்ஸ் வந்து அராஜகங்க, அப்படிலாம் எழுதலாமா? ஏன் சார் அவருக்கே தெரியல இன்னும் அவர் கொள்கை என்னன்னு. அப்புறம் டைம்ஸ்னு அவருக்கு தெரியலன்னா அது என்னங்க வருத்தப்படுறதுன்னு இருக்கா? முதல்ல விஜய்க்கு தெரியணும்ல அவரோட கொள்கை என்னன்னு. அவங்க எழுதி கொடுத்தது பார்த்து படிக்கிறாரு, அவருக்கும் புரியல, அவர் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் புரியல. செங்கோட்டையனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க, நாஞ்சி சமத்தை கூப்பிட்டாங்க, வைத்திலிங்கம் வரதா சொன்னாங்க. இப்போ வைத்திலிங்கம் வரல. அதுக்குள்ளே ஓபிஎஸ் வந்து அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி செட்டாரா மாதிரி ஒரு இது வரைக்கும் எடப்பாடி இருந்த பிடிவாதத்திலிருந்து சற்று பிடிவாதத்தை தளர்த்தி கொள்வதாக செய்திகள் வருகின்றன. ஓபிஎஸ் மட்டும்தான் பரவாயில்ல, அந்த அம்மா வேணாம், யார் சசிகலா வேணாம். டிடிவி வந்து அவர் தனியாக கட்சி, அது கூட்டணி வந்தால் பாஜக அவனுக்கு கொடுக்குற சீட்டில் 2 சீட்டு கொடுத்துட்டு போகிறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு? இப்போ ஓபிஎஸ் வந்து சொல்ல முடியாது. ஓரளவுக்கு முன்னால் இருந்த பிடிவாதத்தில் இருந்து எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் சற்று இறங்கி வந்திருப்பதாக தகவல் இருக்குது. ஆனால் அந்த பொதுக்குழுவில் பேசும்போது அவர் வந்து அப்படி ஒன்றும் வெளிப்படையாக எதுவும் சொல்லலை. ஆக்சுவலி ஓபிஎஸ்க்கு அனுமதியை மறுக்கப்பட்டது ஒரு இல்லை அதெல்லாம் உண்மை. நீக்கப்பட்டவர்களாகவே இருக்கட்டும் தான் சொல்லியிருக்கார். ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த தென் மாவட்டத்து நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு ஓபிஎஸ்ஸை மட்டும் அனுமதிச்சா என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரே கண்டிஷன் தான் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும். ஓபிஎஸ் உள்ளே வர்றதுன்னா சரி வரணும், ஆனால் எடப்பாடி தான் முதல்வர் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு அறிவிக்க வேண்டும் எதிர்பார்ப்பார். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கட்சியை காப்பாற்றிட்டு ஓபிஎஸ் உள்ளே வந்து நான் தான் வந்து சிஎம்மாக வரணுன்னாலோ இல்லை வந்து அது கட்சியின் தலைவராக வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாருன்னா இன்னைக்கு வந்து வாக்கு வங்கி எங்கே இருக்குன்னு சொன்னால் அதிமுகவுடைய வாக்கு வங்கி எடப்பாடியை சுற்றி தான் இருக்கிறது. ஓபிஎஸ்ஸை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு வாக்கு வங்கி அவருக்கு இருக்கலாமே தவிர ஒப்பிடும் வகையில் அந்த வகையில் இல்லை. எதனால் இதை சொல்கிறோன்னா, இப்படி இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் சீமானவர்கள் தனித்துவமாக இருப்பது தேசிய அளவில் தெரிவது என்பது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் இப்படி எடுத்துங்களேன், உலகத்துக்கே நான் தான் வந்து அரசியல் கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லி பில்டப் கொடுத்துருந்த பிரசாந்த் கிஷோர் கதி என்னாச்சு? 2% முடிஞ்சு போச்சு. இருந்தால் 3ஆவது எதுங்க 2% முடிஞ்சு போச்சு. இருந்தால் 3%. ஆமாம், 234ல் 230 என்னமோ டெபாசிட் போயிடுச்சு. 243ல் 240 டெபாசிட் போச்சு. 238 240 டெபாசிட் போயிடுச்சு. 6% கம்மியாக வாங்கினாருன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பர்சன்டேஜ் ஞாபகம் இல்லை. வாக்கு வங்கி எந்த டெபாசிட்டே இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட அவர் வந்து 1200 கோடி ரூபா லாஸ் ஆகும் அவருக்கு. 3 தேர்தல் கட்சி அமைச்சு நடுவில் ஒரு 6 இடைத்தேர்தல் வேறு முன்னால் நின்னார். அதில் 6லையும் டெபாசிட் அவுட்டு. இப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த அமைப்புகள் எல்லாம் வந்து கட்சியுடைய துணை அமைப்புகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டாரு. கட்சியை மட்டும் இன்னும் கலைச்சதாக அறிவிப்பு வரல. ஏறத்தாழ கலைச்சிட்டா மாதிரி தான் கமலஹாசன் மாதிரி தான். கமலஹாசனாவது புத்திசாலித்தனமாக காலில் விழுந்து கையில் விழுந்து ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு போயிட்டார். அவர் வரைக்கும் அது வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அது பாருங்கள், கரெக்டாக வந்து அவர் புத்திசாலியாக வந்து முதல்வர் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வாக்கிங் போகும்போது கரெக்டாக அவருடைய மகள் ஸ்ருதி ஹாசன் வந்து வாக்கிங் போகிறாங்க. எம்எல்ஏ சீட்டு கட்டி போடுறாங்களோ? ஆமாம், போயிட்டு அவங்க வாக்கிங் போனாங்க. வாக்கிங்கில் வந்து ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போனாங்க. எதேச்சியாக நடந்தது. முதல்வர் வராருன்னு அவங்களுக்கு தெரியல, அவங்க வரப்போகிறாங்கன்னு முதல்வருக்கு தெரியல. சரிங்களா? எதேச்சியாக நடந்ததா அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும். நீ தான் 2026 எதேச்சியாக 2026 ஏதாவது ஒரு சீட்டு ஒன்று கிடைக்கும், ஏதாவது தேனாம்பேட்டுனா அது மயிலாப்பூர் ரோட்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாரு. எம்எல்ஏ சுதிகாசனா பார்க்கலாம். ஆமாம்,
அது இல்லை, நான் என்ன சொல்கிறேன், கமலஹாசனுக்கு அந்த புத்திசாலி அது சுயநலத்தில் கூட அந்த சுயநலமாக இருந்தாலும் அந்த புத்திசாலித்தனம் இருந்தது. பிரசாந்த் கிஷோர் அவர் உலகத்துக்கே அவர் தான் அரசியல் கற்றுக் கொடுத்தாருன்னா. திமுக ஜெயிச்சா நான் தான் என்னால் தான்னாரு, மோடி ஜெயிச்சது என்னால் தானாரு, இவர் ஜெயிச்சது என்னால் தானாரு. ஆனால் இவர் வந்து சப்போர்ட் பண்ணி காங்கிரஸ் 2 தடவை தோத்துது. படைச்ச பிரம்மாவே வந்தாலும் ராகுல் காந்தி ஜெயிக்க வைக்க முடியாது இனிமேல. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராகுல் காந்தி எல்லா மனிதர்களையும் படைத்த பிரம்மாவே நேரடியாக அரசியல் களத்தில் இறங்கி ராகுல் காந்திக்கு வந்து அவர் பிரச்சாரம் பண்ணால் பிரம்மாவுக்கு டெபாசிட் போயிடும். அது ஒரு தனி சப்ஜெக்ட். அது என்ன சொல்கிறேன்னா, அனானப்பட்ட பிரசாந்த் கிஷோர் இவ்வளவு ஆலோசகர், இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டவர். அவ்வளோ பெரிய ஒரு இப்போ இந்த ஐபேக் இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல ஆரம்பத்தில் வந்து பெரிய அளவுக்கு பண்ணவர் அவர் தான். அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து அவர்கிட்டேருந்து பிரிஞ்சவங்க தான் நிறைய பேர். ஜான் ஆரோக்கியசாமி உட்பட பல பேர் வந்து அவர்கிட்ட இருந்து சிஷ்யர்களாக இருந்தவங்க தான். அவர் கதியே என்னாச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு கதிக்கு வந்து விஜய் ஆளாயிடக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் சினிமாவுக்கு போனால் அங்கேயும் சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் மீறி வந்து நீங்கள் வந்து சினிமா திரும்பி போனால் போயிடலான்னா வடிவேல் நிலைமை தான். இல்லைங்க, சிக்கல் என்னென்னா நீங்கள் கட்சி இதெல்லாம் உடச்சிடுவீங்க, திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கெல்லாம் உடச்சிடுவீங்க. அப்படின்னா என்ன ஆகும்? திமுக ஆட்சிக்கு வந்துடும். நான் வந்து சொல்கிறது வந்து ஃபேக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திமுகவுக்கு எதிரான வாக்குகளை உடைத்தால் அதுவும் வந்து விஜய் வந்து திமுகவுடைய வாக்குகளை தான் உடைப்பார் என்று எதிர்பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அதே கார்பன் காப்பி. அப்போ என்ன ஆகும்? திமுக ஆட்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இவர் போய் படம் நடித்தா கூட அது ரிலீஸ் யார் பண்ணணும்? ரெட் ஜெயின் தானே பண்ணணும். பண்ணிடுவாங்களா? இல்லை, அவங்களுக்கு தலைவா படத்துக்கு வந்து அந்த அம்மாக்கிட்ட போய் கொடநாட்டில் போய் காலைல வந்து கெஞ்சினா மாதிரி மறுபடியும் வந்து இங்கே சித்தரஞ்சன் ரோட்டில் வந்து விழ வேண்டியிருக்கும். எதனால் சொல்லுதுன்னா, நம்ம கலை யதார்த்தத்தை பார்க்க வேண்டும். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது சீமான் வந்து ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறார். அதே சமயத்தில் அவர் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாரோ அதை விட முக்கியமாக அவருக்கென்று இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி, அந்த அந்த சப்போர்ட், அதில் ஒரு நிலையாக இருக்கிறார். அவருக்கு கீழே வந்து திடீர்னு மண் வந்து எப்போ வேணாலும் சரியும் பொத்துன்னு உள்ளே விழுந்துருவாருன்ற ஒரு அந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலை இல்லை. விஜய் போன்றவர்கள் வந்து இந்த மணல் குன்றுகளின் மேல் ஏறி நிற்கிறார்கள். மண் எப்போ சரியும்னு தெரியல. இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இது. அந்த வகையில் வந்து சீமான் வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். முயலும் ஆமையும் கதை தான். சீமானை ஆமை என்று சொல்வது வந்து எதனால் சொல்கிறோன்னா, முயலும் ஆமையில் வந்து முயல் வேகமாக ஓடி போய் கடைசியில் ஜெயிக்க முடியல. ஆமாம் மெதுவாக தான் போச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் ஜெயிச்சுது, அந்த கோல் போஸ்ட்டை தொட்டுடுச்சு. அந்த நிலை அரசியல் என்பதும் கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு களம்தான் என்பது தான் நம்மளுடைய கருத்து. மற்றபடி வந்து விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் அனுபவம் செலுத்தி அந்த அனுபவம் வாய்ந்தவர்களை சும்மா வந்து செங்கோட்டையனை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு நான் வந்து அந்த கூப்பிட்டதுனால வந்து இல்லை. இப்போ செங்கோட்டையன் சொல்கிறத கேட்டிருந்தா கூட பாண்டிச்சேரியில் கொஞ்சம் ஒரு கால் கொஞ்சம் நல்லபடி அவர் ஏன்னா 9 டைம் எம்எல்ஏ இருந்தவர், ஓரளவுக்கு அனுபவம் வாய்ந்தவர். அவரை கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சிருக்கலாமே. நீங்கள் செங்கோட்டையனுக்கு பாண்டிச்சேரியில் வாக்கு வங்கி இல்லை, சரி விஜய்க்கு இருக்கா, புஷி ஆனந்துக்கு இருக்கா, ஆதவர்ஜுனாக்கு இருக்கா, நிர்மல்குமாருக்கு இருக்கா, அருண்ராஜுக்கு இருக்கா, யாருக்கு இருக்கு? மறுபடியும் விஜய் என்ற அந்த ஹீரோ முகத்துக்காக தான் அங்கே வாக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு அது விஜய் என்ற முகத்திற்காக, ஸ்டார் வேல்யூக்காக. அப்போ நீங்கள் அனுபவம் வாய்ந்த ஒரு செங்கோட்டையனும், நான் வந்து செங்கோட்டையன் வந்தால் பெருசாக அப்படியே பாண்டிச்சேரியே வந்து கலகலத்து போயிடும் அப்படிலாம் அந்த அர்த்தத்தில் சொல்ல கூப்பிட்டு வந்துட்டீங்க, அந்த அனுபவத்தை பயன்படுத்தி கொள்ளணும். நாஞ்சில் சம்பத் நல்ல பேச்சாளர், ஒரு பாட்டில் கட்சி மாறிக்கிட்டே இருப்பார், எங்கே வருதோ அங்கே போயிடுவார். ஆனால் பேச்சாளர், நல்ல பேச்சாளர், ஒரு சுவாரஸ்யமாக வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து ஆடியன்ஸை கட்டி போடுற அளவுக்கு பேசக்கூடிய திறமை உள்ளவர். இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்றத திருக்குறள் வந்து அது பிரகாரம்
எல்லாம் சொன்னால் விஜய் வந்து அவர் எப்படி எழுதி கொடுத்து அவர் படிக்கணும், கஷ்டம். பிரதமர் மோடியே வந்து பாரதியார் இதெல்லாம் படிக்கிறாரு, தாயின் மணிக்குடி பாரியெல்லாம் படிக்கிறாரு. விஜய்க்கு எழுதி கொடுத்து அவர் எங்கேருந்து படிப்பார் பாவம்? ஏன்னா யார்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை எடுத்துக்கணும். செங்கோட்டையனோ நாஞ்சில் சம்பத்தோ இல்லை வேறு யாருமோ, நம்ம இவங்க தான் 2 பேர் தான் திறமைன்னு நம்ம சொல்லலை. அவங்ககிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு சொல்லி தானே அவளை கூப்பிட்டீங்க. அப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கலன்னா என்ன பிரயோஜனம்? இப்போ கடைசியில் வேறு வழியே இல்லாமல் நீங்கள் வந்து பாஜக கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக கூட்டணி சேர்ற மாதிரி ஒரு கட்டாயம் வந்துடுச்சுன்னு வைங்க. அனுமதியே கொடுக்கல, வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சனிங்க தான் வெளியே வருவீங்க. வெள்ளிக்கிழமை ராமசாமின்ற மாதிரி சனிக்கிழமை ராமசாமி, ரைட்டு, அப்படி தான் வருவீங்க. அப்புறம் என்றைக்கோ ஒரு நாள் 1.5 மாதத்துக்கு ஒரு நாள் தான் வந்து ஒரு அறிவிப்பு கொடுப்பீங்க. இப்படி அரசியல் எப்படி நடத்த முடியும்? அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதான் இது வந்து அவர் தன்னை அவருடைய பாதையை அவர் சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். தமிழக அரசியலில் வந்து நெடுங்காலமாக நீடிக்க வேண்டும் என்றால் அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்னா ஆபத்தான விஷயம்தான் அது. அந்த வகையில் நாம் வந்து இதை அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கிறோம். விஜய் போன்ற புதியவர்கள் பல பேர் வரணும். மல்லை சத்யா வராரா, தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா, வாங்க, வரவேற்போம். இப்போ கூட ஜெயலலிதாவுடைய மகள் நான் தான் சொல்லிட்டு ஒரு அம்மா, ஜெயலட்சுமின்னு ஒரு அம்மா வந்து பவுன்சர்லாம், பவுன்சர் வச்சுக்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபேஷனாக போச்சு. நம்ம பவுன்சர்லாம் வச்சுக்கிட்டு ஜெயலலிதா நினைவு நாளில் போயிட்டு என்னென்னா எம்ஜிஆர் அம்மா முன்னேற்ற கழகமா, திராவிட முன்னேற்ற கழகமான்னு ஒரு கட்சி வச்சுருந்தான். அது ஜெயலலிதா அப்பா கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு சிவப்பா, அதே மாதிரி ஒரு கொஞ்சம் குண்டாக இருக்குது. கேட்டால் நான் தான் ஜெயலலிதா மகள். ஜெயலலிதா இருக்கும்போது யாரையுமே அந்த அம்மா மகள்னு சொன்னதாக வந்து சரித்திரமே இல்லை. இப்போ அந்த அம்மா போனதுக்கப்புறம் நான் தான் மகள்னு அங்கங்கே 4-5 பேர் சுற்றிட்டு இருக்காங்க. எதுக்காக சொன்னால் எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ புதிய வரவுகள் என்பது நிறைய இருக்குது. இதில் எது நிலைக்கும்? இப்போ சீமான் வந்து நாம் தமிழர் கட்சி ஏன்னா எவ்வளோ வருஷம் இருக்கும்? நாம் தமிழர் 14 எலெக்ஷன் வராங்க, 16 அதான் கட்சி ஆரம்பிச்சு 2009. அதாவது தேர்தல் அரசியலுக்கு வந்து 10 வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷம். அதுக்கு முன்னால் ஒரு 7 வருஷம், 17 வருஷம். அப்போது ஒரு 15 வருஷம் வச்சுங்க. ஒரு சராசரியாக வந்து அரசியல்னு சொன்னால் அப்போ இது இவருக்கு சீமானுக்கு மட்டும் இல்லை, திமுக எடுத்துங்க. இப்போ இருக்கிறதுல வலிமையான கட்சி, பெரிய கட்சி திமுக, ஏற்றுக்கொள்ள வேண்டியது. 1949 வந்து திகாவிலிருந்து பிரிந்து அண்ணாதுரை கட்சி, அண்ணாதுரை மற்றவர்கள் ஆரம்பித்தார்கள். எப்போ ஆட்சிக்கு வந்தாங்க? 67. எவ்வளோ வருஷம் ஆச்சு? 17 வருஷம், 18 வருஷம். திமுக என்ற மிகப்பெரிய இயக்கம், இன்றைக்கு மிகப்பெரிய இயக்கம், வலிமையான இயக்கம். அந்த இயக்கம் வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு சித்தாந்தத்தின் படி வந்தது கட்சி. என்ன சித்தாந்தம்? திராவிடம்னு ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் வந்து அது டுபாகூர் சித்தாந்தமா, மக்களை ஏமாற்றும் சித்தாந்தமா, மாயையா, இதெல்லாம் விட்டுருங்க. அன்னைக்கு திராவிட சித்தாந்தம்னு ஒரு மக்களுக்கு இவ்வளோ நாள் யாரும் சொல்லாது, இது ஒரு திராவிடம்னு ஒன்று கொண்டு இது ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சு. முதல் மாநில கட்சி, அங்கீகாரம் பெற்ற முதல் மாநில கட்சி தமிழ்நாட்டிற்காக ஒரு கட்சி. கட்சியில் கடைசி வரைக்கும் தமிழர்களுக்கான கட்சின்னு சொல்ல முடியல, அது வேறு விஷயம், அது விட்டுருங்க. அந்த வரும்பொழுது தமிழர்களுக்கான அல்லது திராவிடர்களுக்கான, நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லுங்கள், ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் எவ்வளோ தூரம் அவங்க வந்து உறுதியாக இருந்தாங்க, உண்மையாக இருந்தாங்க, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சித்தாந்தம் இருந்துச்சு. இப்போ விஜய் வரும்போது என்ன சித்தாந்தம்? ஒரு பக்கம் பெரியார், ஒரு பக்கம் அம்பேத்கர், ஒரு பக்கம் அஞ்சலி அம்மாள், ஒரு பக்கம் இப்படி எல்லா வகையிலையும் போட்டு விட்டு, பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் எடுத்து நீங்கள் வித்தியாசம் எடுத்து பார்த்தாலே என்னால் 100 வித்தியாசங்களை கொடுக்க முடியும் கொள்கை அளவில். பெரியாருடைய சித்தாந்தத்திற்கும் அம்பேத்கர் 2 பேரும் நீங்கள் வந்து ஒரு சமூக நீதினு சொல்வீங்க. நீங்கள் என்ன நீங்கள் சொல்வீங்க, பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடியது. ஆனால் அதுலேயே வந்து எங்கெங்கே அவர்கள் வித்தியாசப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இருக்குது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனி, காமராஜர், அஞ்சலி அம்மாள், வேலு நாச்சியார், அவங்க அது ஒரு பீரியடு வேறு, அது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால். இப்படி நீங்கள் வரும்பொழுது என்ன சித்தாந்தம்?
இந்த இதில் வந்தவங்க அந்த கடையிலேருந்து இதை வாங்கி இந்த கடையிலேருந்து இதை வாங்கி எல்லாத்தையும் ஒரு 4 கடையில் வாங்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு குழம்பு பண்ணால் கருவாட்டு சாம்பார் அது எப்படி இருக்கும்? ஏன் ஒரு சாம்பார் வந்து நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்லாம், இல்லை ஒரு மாதிரியாக சமைச்சு சாப்பிட்லாம். இந்த கடையிலேருந்து ஒரு சாம்பார், இந்த கடையிலேருந்து ஒரு சாம்பார், பிரியாணி கடையிலேருந்து ஒரு சாம்பார், பொன்னுசாமிலேருந்து ஒன்று சாம்பார், உடுப்பி அடையார் அனந்த பவன்லேருந்து ஒரு சாம்பார், இந்த மொனக்கடையில் டீ கடையிலேருந்து ஒரு சாம்பார், இது 4த்தையும் வாங்கி கலந்தீங்கன்னா அது எவ்வளவு ருசியாகவோ இல்லை வந்து உடலுக்கு ஏற்றதாகவோ இருக்கும். அது மாதிரி தான் வந்து விஜயுடைய சித்தாந்தம் இருக்கிறது. அந்த வகையில் சித்தாந்த ரீதியில் அவர் ஒரு சீமான் வந்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்பது தேசிய அளவில் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அதனால தான் வந்து நான் திருப்பி சீமான் போன்றவருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு பேர் வாங்கியிருக்கிறவருக்கு சொல்கிறது என்னன்னா, உங்களுடைய தேசிய அளவில் உங்களுடைய ப்ரெசன்ஸை, இந்த ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லுது நம்மளுடைய அடையாளத்தை வளர்த்து கொள்ளுங்கள். எனக்கு தெரியுது டைம்ஸ் நவ் அவராக ஒன்றும் முயற்சி பண்ணி டைம்ஸ் நவ்வில் கூப்பிட்டு பேசி போடுங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் அடையாளப்படுத்த முடியுது அப்படின்னால் அந்த அடையாளத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏங்க அப்படி வந்தவங்க தானே மம்தா. ஒரு பிராந்திய இதுலேருந்து வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்த, காங்கிரஸில் அமைச்சராக இருந்து வெளியே வந்தவங்க தானே எல்லாருமே அப்படி தானே வந்தாங்க. கெஜ்ரிவால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சமூக இயக்கம்னு வச்சுக்கிட்டு அவர் அண்ணா சாரோட கூட இருந்து அப்புறம் கட்சி அமைச்சாரா இல்லையா? இப்படியே அதாவது ஒரு எக்ஸ்போஷரோட வந்திருக்காங்க. யாரையுமே நம்ம வந்து எல்லாருக்கும் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. ஆனாலும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பது என்பது தான் ஒரு அரசியல் கட்சியுடைய என்ன சொல்கிறது ஒரு அல்டிமேட் கோலாக இருக்க முடியும். இலக்கு உறுதியாவோ இறுதியான இலக்காவோ இருக்க முடியும். அதுதான் உச்சம். அந்த உச்சத்தை தொட வேண்டுமானால் இந்த கொள்கை நிலைப்பாடு முதல்ல முக்கியம். ஏன்னா கொள்கை நிலைப்பாடு இருந்தால் தான் கட்சி வந்து நீடித்து நிற்கும். கட்சி நீடித்து நின்றால் மக்களுக்கு வந்து திமுக அதிமுக அப்படின்னு வரிசையாக வந்து பார்க்கும்போது ஒரு யாருக்கு என்ற ஒரு சாய்ஸில் நீங்கள் இருக்க முடியும். நீங்கள் கொஸ்டின் பேப்பர்லேயே இல்லாமல் போயிட்டீங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் டைப்புன்னு போடுவாங்க, அதுக்கு வந்து 4 விடை போடுவாங்க, A B C D. வந்து என்ன, நன் ஆஃப் தி அபவ், இந்த 4மே இல்லை அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்கிறதுனா, நீங்கள் ஏபியா இல்லைனா கூட ABCDக்குள்ளேயாவது இருங்க, ஈயில் போயிடாதீங்க. நன் ஆஃப் தி அபவ்னா உள்ளேயே இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்து கொஸ்டின் பேப்பருக்குள்ளேயே வராமல் போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது யாருக்கு, விஜய்க்கு மட்டும் இல்லை, புதிய வரவுகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்கிறோம். இதுதான் நம்மளுடைய கருத்து. சார், பலர்களுக்கு தெளிவாக முடிச்சுக்க. நேரத்தை மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.